ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது டேஸ்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. அன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் வெங்காயம் தக்காளி தொக்கு தான். ஏன்னா சின்ன பையனுக்கு வந்து காலையிலேயே 7 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போகணும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் கொடுத்து அனுப்பிடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலைகள் லஞ்சும் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. லஞ்ச் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் வச்சேன். சரி, பிரேக்ஃபாஸ்ட் வச்சு கொடுத்து அனுப்பிட்டு எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு முட்டை பாயில் பண்ணி போட்டு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு அனுப்பியாச்சு. எங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 12 o'clock தான் நான் சாதம் வடிப்பேன். ஏன்னா பெரிய பையன் வந்து ஆஃப் டே காலேஜ் இருக்கிறதுனால 2 மணிக்கு தான் வருவார். அதனால் நான் ஒரு 12 மணிக்கு ஆக்கினா தான் கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் 12 மணிக்கு ஆக்கிக்கிறது. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆக்கிட்டேன். நான் வந்து சாதம் எப்பயும் வடித்து தான் ஆக்குவேன். குக்கர்லலாம் வைக்க மாட்டேன். ஏன்னா என் பசங்க குக்கர்லலாம் சாப்பிட மாட்டாங்க. ஒன் டைம் அப்படி தான் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டானோ திருப்பி. அதனால் நான் வந்து குக்கர்லலாம் ஆக்கிறதே விட்டாச்சு. எண்ணெய் கத்திரிக்காயத்தில் முட்டை மட்டும் எங்களுக்கு பாயில் பண்ணி சேர்த்து வச்சாச்சு. இன்றைக்கி அரைக்கீரை வாங்கினேன். அரைக்கீரை வந்து க்ளீன் பண்ண லேட்டாக வரதுனால சின்ன பையனுக்கு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு அனுப்பியாச்சு. எங்களுக்கு வந்து கீரை பொரியல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கீரை ரெடி பண்ணியிருந்தேன். நான் கீரை வறுக்கும் போது கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்ப்பேன். ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் வேணும்னா சொல்லுங்கள், இந்த ரெசிபி ஒரு நாளைக்கு போடுறேன். இப்போ இது ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம டீ டைம் ஆகிடுச்சு. சரி, 11 மணி ஆன பிறகு டீ ரெடி குடிச்சிருவோன்னு சொல்லிட்டு டீயும் போட்டு குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு நான் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு கொஞ்சம் மளிகை சாமானும் வாங்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் பாக்ஸ் ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் வாங்கிட்டு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த குட்டீஸுங்களை பார்க்குறது தான் போயிருந்தேன். இது வந்து பூனைக்குட்டி போட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். ஜாரான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபு ஃபேமிலி தான் இவங்களாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ தான் ஒரு 6 days ஆகுது போட்டு. இப்போ தான் நடக்கவே தவழவே ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. சரி, பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்து வெளில வச்சுட்டு இந்த ஃப்ளவர் வாஷ் ஒன்று வாங்கின வெளியில் விற்றுட்டு இருந்துச்சு. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வாங்குறது தான் மெயினாக போனது. இந்த மாவு வைக்கிறதுக்கு வந்து என்கிட்ட அதிகமாக பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் இருக்கும். ஒரு நேம் தான் சில்வர் பாக்ஸ் இருக்கும். சரி, அதனால் பிளாஸ்டிக்கில் வைக்கிறது நல்லா இல்லை, அப்படி உடம்புக்கும் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இந்த சில்வர் பாக்ஸ் வாங்கினேன். 500 rupees 2 பாக்ஸு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம தான் புது பாத்திரத்தை பார்த்தோன்னே உடனே யூஸ் பண்ணிடணும். எனக்கு முதல்ல நான் புதுசாக எதை வாங்கினா முதல்ல யூஸ் பண்ணிட்டு தான் மாறுவேலை. நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு அரைச்சிட்டு ஈவினிங்கு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. வாங்கிட்டு வந்த பாக்ஸில் வாங்கி வச்சுட்டு நைட்டுக்கு இருந்த சாப்பாடே வச்சு நாங்களாம் சாப்பிட்டோம். ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய்னா எங்கள் வீட்டில் நைட்டுக்கும் சாப்பாடு தான் ரொம்ப பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். அதனால் செஞ்சுட்டு மறுநாள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பங்கூழ் காய்ச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு கம்பங்கூழ் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.